கார்த்திக், என்னடா ஆச்சு? ஏன் முகம்லாம் காயமா இருக்கு? என்னாச்சுடா சொல்லுடா. என்னாச்சு? அண்ணே பாருங்கண்ணே, முகமெல்லாம் காயமா இருக்கு. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். டேய் என்னடா ஆச்சு சொல்றா. அந்த கதிர் என்ன அடிச்சிட்டான். என்ன அடிச்சிட்டானா? எதுக்குடா அடிச்சான்? கேக்குறேன்ல சொல்லுடா. ஏன் அமைதியா இருக்க? நீ என்ன பண்ண? அவன் வீட்டுக்கு போய் தனாவை பார்க்க போன. டேய் நீ எதுக்குடா அங்கெல்லாம் போற? தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிருந்தல்ல. நீ சும்மா இருடா, அவனை நான் பாத்துக்கிறேன். அவனும் தனாவும் ஒன்னா வாடுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலப்பா. அதுக்கு நீ போய் தேடி போய் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வருவியா? இது வரைக்கும் அவமானப்பட்டதெல்லாம் போதாதா? இல்ல, எனக்கு சொந்தமான வாழ்க்கையை அவன் எடுத்துக்கிட்டான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது. வேண்டாம் கார்த்தி, உன் கோவம் தான் நம்மள இப்படி ஊரு ஒதுக்க போறோமா ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்க. ஊரே நம்மள ஒதுக்கிட்டாங்க. டேய் நீ அவன் வீட்டுக்கு போனது தெரிஞ்சா அந்த ரகுராம் பஞ்சாயத்தை கூட்டி நம்மள நிரந்தரமா ஊருக்குள்ளே வரவிடாம பண்ணிடுவான். டேய் நீ கொஞ்ச நாள் அமைதியா இருடா. நிறைய தடவை தோத்துட்டோம். இப்ப அவசரப்படக்கூடாதுடா. திரும்பி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த ரகுராம் குடும்பத்துக்கு இடியா வேணும். அதுக்கு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். அப்போ அந்த கதிரை பார்த்து பயந்து இருக்க சொல்றீங்களா? உன்னை இப்ப பதுங்கி இருக்க சொல்றதே ஒரு நாள் பாயறதுக்காக தான். அந்த கதிர் தானா மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் கதறணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? இது என் ஹஸ்பண்டோட மொபைல். அவரு யாருன்னு தெரியலங்க. சிலிண்டர் போட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு லாரி வந்து அவர் மேல மோதிருச்சுங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ ரொம்ப பயங்கரமா அடிபட்டு இருக்கு. சீரியஸா தான் இருக்காரு. அவர் ஏதோ தனா தனான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நீங்க தானா? உங்களை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே வரீங்களா? எங்க இருக்காரு? உங்க ஊரு எல்லைக்கிட்ட இருக்கிற வாழைத்தோப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தாங்க. உடனே வரேன். வாதனா வா, இன்னைக்குதான் நீ கதிருக்கு பொண்டாட்டியா இருக்கிற கடைசி நாள். நேத்து தனாவோட பிறந்த நாள்ல. ஆமா, அதுக்கு எதுக்கு இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, கோவில்ல அண்ணன் தனாவை பாத்திருக்காரு. என்ன சிவா சொல்ற? ஆமாமா, மாமா தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அண்ணனுக்கே தெரியாம தனா வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா. ஆனா அது தனாதான்னு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து அத சொல்லி அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு மாமா சொன்னாருமா. ரகுவுக்கு தனா மேல பாசம் இருக்குப்பா. ஆனா அதே நேரம் அவ விட்டுட்டு போன கோவமும் இருக்கே. அம்மா, இங்க ஒரு சித்தர் இருக்காருன்னு சொன்னாங்க. அவரை பார்த்து விஷயத்த சொல்லி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கலான்னு நினைச்சம்மா. அதுக்கு தாமா உங்களையும் கூட்டு வந்தேன். யார் கண்ணு பட்டுச்சோ, ரகு இவ்வளவு கஷ்டப்படுறான். தனாவும் நம்மள பிரிஞ்சு இருக்கா. வணக்கம் சாமி. உட்காருங்க. அம்மா உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க சாமி. எங்க குடும்பத்துல கொஞ்ச நாளாவே நிறைய பிரச்சனைங்க வருது. என் பேத்தி எங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அத நினைச்சு என் மகனும் ரொம்ப கவலையில இருக்கான். சாமி, இது எங்க அண்ணனோட ஜாதகம். எங்க அண்ணனும் அவர் பொண்ணும் திரும்ப சேர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்கதான் சாமி வந்தோம். இந்தாங்க சாமி.
உங்க பையன் அவர் பொண்ண பிரிஞ்சிருந்தாலும் அவர் நினைப்பெல்லாம் எப்பவும் அவர் பொண்ண சுத்தி தான் இருக்கும். அந்த பொண்ணு அப்பாவை பிரிஞ்ச ஏக்கத்துல தான் இருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவும் பொண்ணும் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நான் சொல்ற ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிருங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாளைக்கு வைகாசி விசாகம், ரொம்ப நல்ல நாள். அந்த பொண்ணு தனாவை கூட்டிட்டு வந்து புத்திர தோஷ யாகம் பண்ணுங்க. கண்டிப்பா பிரிஞ்சிருக்கிற அப்பாவும் பொண்ணும் ஒண்ணு சேருவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்படி பண்ணா எங்க வீடு பழைய மாதிரி நிம்மதியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நாங்க தனாவை கூட்டிட்டு வந்து அந்த யாகத்தை பண்றோம். நாளைக்கு நல்ல நேரத்துக்குள்ள அந்த யாகத்தை முடிச்சிருங்க. தவற விட்டுற கூடாது. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரி அந்த யாகத்தை பண்ணிர சாமி. நல்லதே நடக்கும். இந்தாங்க, போயிட்டு வாங்க. வரோம் நாங்க சாமி. வரோம் சாமி.